ஹாய் குழந்தைகளா, நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். அது மீராவின் சிறிய நகரத்தில் ஒரு பிரகாசமான காலை பொழுது. மென்மையான சூரிய கதிர்கள் அவளது ஜன்னல் திரைகளின் வழியாக எட்டி பார்த்து அவளது படுக்கையில் தங்க கோடுகளை படம் பிடித்தன. ஆனால் மீரா இன்னும் எழுந்திருக்க விரும்பவில்லை. அவள் திரும்பி தூக்க கலக்கத்தில் இன்னும் 5 நிமிடங்கள் தான் அம்மா, தயவு செய்து என்று முணுமுணுத்தாள். அவளது அம்மா மென்மையாக புன்னகைத்து, மீரா, உலகம் ஏற்கனவே விழித்துவிட்டது. பறவைகள் கூட தங்கள் காலை உணவை கண்டறிவதில் மும்முரமாக உள்ளன. மீண்டும் காலை பாடல்களை நீ தவறவிட விரும்புகிறாயா என்று கேட்டார். பறவைகளின் இனிமையான கீச்சொலி காற்றில் நிரம்பியது. மீரா மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் தனது சிறிய தோட்டத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாள். அது அவளது உலகில் மிகவும் பிடித்த இடம். அங்கு பூக்கள் தென்றலுக்கு அசைந்தன, காலை பனித்துளிகள் வைரங்களைப் போல ஜொலித்தன. அப்போதுதான் அவளது உற்ற நண்பன் மித்து, அந்த குதூகலமான பச்சை கிளி, அவளை வாழ்த்த பறந்து வந்தது. சுறுசுறுப்பற்றவளே, இனிய காலை வணக்கம் என்று கீச்சிட்டது. மீரா சிரித்தாள். இனிய காலை வணக்கம் மித்து. இன்று தோட்டத்தில் என்ன விசேஷம்? மித்து தன் தலையை சாய்த்து, ஓ, நிறையவே. ஆனால் மாமரத்தின் அருகில் ஒரு புதிய விருந்தாளியை நான் கவனித்தேன். ஒரு சிறிய குருவி என்று சொன்னது. ஆர்வத்துடன் மீரா பெரிய மாமரத்தை நோக்கி கால்களை மெதுவாக எடுத்து வைத்தாள். அங்கே ஒரு தாழ்வான கிளையில் ஒரு சிறிய பழுப்பு நிற குருவி அமர்ந்திருந்தது. பதட்டத்துடன் கீச்சிட்டது. அது பயந்திருப்பது போல் தெரிகிறது என்று மீரா கிசுகிசுத்தாள். மித்து தலையசைத்து தன் இறக்கைகளை அடித்து, அதன் கூடு அங்கே மேலே உள்ளது. இன்று அதிகாலையில் சில பெரிய காகங்கள் அதன் முட்டைகளை திருட முயன்றன என்று சொன்னது. மீரா மென்மையாக பெருமூச்சு விட்டாள். கவலையுடன் அவள் கண்கள் விரிந்தன. ஐயோ, அது மிகவும் பயங்கரமானது. பாவம் அந்த குட்டி குருவி. அந்த குட்டி குருவி சற்று நடுங்கியபடி உதவி கேட்பது போல் அவளுக்கு அருகில் துள்ளி வந்தது. மீரா மண்டியிட்டு மென்மையாக புன்னகைத்தாள். கவலைப்படாதே குட்டி பூவே, நாங்கள் உனக்கு உதவுவோம். அந்த தருணத்தில் மீராவின் மனதில் ஏதோ ஒன்று மின்னியது. அவளது தாயின் படுக்கை நேர பஞ்சதந்திர கதை நினைவுக்கு வந்தது. அவளுக்கு அம்மாவின் குரலில் சொல்லப்பட்ட புத்திசாலி சின்ன குருவி கதை நினைவுக்கு வந்தது. அது ஒரு ஆற்றங்கரையில் வாழ்ந்த ஒரு சிறிய குருவியை பற்றியது. ஒரு நாள் ஒரு பெரிய யானை கவனக்குறைவாக அதன் கூட்டை அழித்துவிட்டது. அந்த குருவி அழாமல் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியது. அது யானையுடன் சண்டையிடவில்லை, அது தன் நண்பர்களிடம் உதவி கேட்டது. பறவைகள் யானையின் கண்களை கொத்தின, தவளைகள் அதை ஒரு குழியில் விழ வைத்தன. அந்த குட்டி குருவியின் புத்திசாலி திட்டம் அதன் குடும்பத்தை காப்பாற்றியது. கதை அவள் மனதில் ஓடிய போது மீரா சிரித்தாள். புத்திசாலி சின்ன குருவி, அம்மா சொன்னது சரிதான் என்று அவள் நினைத்தாள். மிகச்சிறிய உயிரினம் கூட மிகவும் புத்திசாலியாக இருக்க முடியும். மித்து அவளை ஆர்வத்துடன் பார்த்தது. என்ன யோசிக்கிறாய் மீரா? அவள் பதிலளித்தாள். அம்மாவின் கதையைப் போலவே நாம் பயத்தால் அல்ல, புத்திசாலித்தனத்தால் குருவியின் கூட்டை பாதுகாப்போம் என்று நான் நினைக்கிறேன். அந்த 2 நண்பர்களும் மாமரத்தின் அடியில் அமர்ந்து யோசனைகளை மெதுவாக பேசினர். மித்து, ஒருவேளை நாம் ஒரு பொம்மை பூதத்தை உருவாக்கலாமா என்று பரிந்துரைத்தது. மீரா தலையை அசைத்தாள். காகங்கள் மிகவும் புத்திசாலிகள், அதுபோல் என்று அவை கண்டுபிடித்துவிடும். அவள் தோட்டத்தை சுற்றி சிந்தனையுடன் பார்த்தாள். வேலிக்கு அருகில் இருந்த சில பளபளப்பான உலோக வாளிகளில் அவளது கண்கள் நிலைத்தன. அவை சூரிய ஒளியை பிரதிபலித்தன. பின்னர் திடீரென்று அவளது முகம் பிரகாசமடைந்தது. மித்து, காகங்களை மிகவும் பயமுறுத்துவது எது என்று கேட்டாள். மித்து கண் சிமிட்டியது. உரத்த சத்தங்களா, பளபளப்பான பொருட்களா? மீரா சிரித்தாள். சரியாக சொன்னாய், நாம் இரண்டையும் உருவாக்குவோம். அவள் வீட்டிற்குள் ஓடிச் சென்று தனது பள்ளி கைவினை பெட்டியில் இருந்து ஒரு கைப்பிடி பழைய சிடிக்கள், 2 உலோக தட்டுகள் மற்றும் சில வண்ண ரிப்பன்களுடன் திரும்ப வந்தாள். மித்து தன் தலையை சாய்த்தது. இவற்றை வைத்து என்ன செய்ய போகிறாய்? மீரா சிரித்தாள். பார், அவள் சிடிக்களையும் ரிப்பன்களையும் நீண்ட நூல்களில் கட்டி குருவியின் கூடுகளுக்கு அருகில் உள்ள கிளைகளில் தொங்கவிட்டாள். பின்னர் மாமரத்தின் அடிப்பகுதிக்கு அருகில் உலோக தட்டுகளை வைத்தாள். காற்று வீசிய போது சிடிக்கள் சுழன்று சூரிய ஒளியில் மின்னின. தோட்டம் முழுவதும் கண்ணை பறிக்கும் ஒளிகளை வீசின. அதே சமயம் உலோக தட்டுகள் சிறிய மணிகள் போல மெதுவாக ஒலித்தன. மித்து தன் இறக்கைகளை அடித்து சிரித்தது. அங்கே மேலே ஒரு திருவிழா நடப்பது போல் தெரிகிறது. மீரா கைகளை தட்டினாள். ஆமாம், ஞானத்தின் திருவிழா. அவர்கள் திரும்பி அமர்ந்து தங்கள் வேலையை ரசித்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்று காத்திருந்தனர்.
சில மணி நேரம் கழித்து இருண்ட நிழல்கள் வானத்தில் தோன்றின. காகங்கள் திரும்பி வந்துவிட்டன. அவை உரத்த குரலில் கத்திக்கொண்டு குருவியின் முட்டைகளை திருட தயாராக மாமரத்தை நோக்கி பறந்தன. ஆனால் அவை அருகில் வந்தவுடன் சுழலும் சிடிகள் கூர்மையான பிரதிபலிப்புகளை அவற்றின் கண்களில் வீசின. காற்றுடன் தட்டுகள் உரத்த சத்தத்துடன் மோதின. திடுக்கிட்ட காகங்கள் கத்தி தங்கள் இறக்கைகளை வெறித்தனமாக அடித்துக் கொண்டன. மின்னும் விளக்குகள் மற்றும் சத்தத்தால் முற்றிலும் குழப்பமடைந்தன. சில நொடிகளில் அவை மீண்டும் அருகில் வர துணியாமல் பறந்து சென்றன. மீரா உற்சாகத்தில் கைகளை தட்டினாள். மித்து கீச்சிட்டது. மித்து, அது வேலை செய்தது. நாம் சாதித்தோம். கூடு பாதுகாப்பாக உள்ளது. குட்டி குருவி பறந்து வந்து மீராவின் கால்களுக்கு அருகில் துள்ளி நன்றி சொல்வது போல மகிழ்ச்சியுடன் கீச்சிட்டது. மீரா அன்புடன் புன்னகைத்தாள். இப்போது பயப்படாதே, உன் வீடு பாதுகாப்பாக உள்ளது. குருவி மீண்டும் கீச்சிட்டு ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியுடன் தன் கூட்டிற்கு திரும்பியது. மதிய சூரியன் மென்மையான போது மீரா மாமரத்தின் அடியில் அமர்ந்து குருவி தன் குட்டி குஞ்சுகளுக்கு உணவளிப்பதை பார்த்தாள். மித்து அவளது தோளில் அமர்ந்து மெதுவாக சொன்னது, நீ உண்மையில் புத்திசாலி மீரா. மீரா சிரித்தாள். நான் அம்மாவின் பஞ்சதந்திர கதையை நினைவுபடுத்தினேன். பறவை சண்டையிடவில்லை, அது யோசித்தது. அதுதான் எல்லாவற்றையும் மாற்றியது. மித்து தலையசைத்தது. அது உண்மைதான். வலிமையை விட ஞானம் வலிமையானது. அப்போது அம்மா 2 கிளாஸ் லெமனேடை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் வந்தார். சரி, இன்று என் மீரா என்ன சாகசம் செய்தாள் என்று அவர் விளையாட்டுத்தனமாக கேட்டார். மீரா அவரிடம் ஓடிச் சென்று உற்சாகமாக சொன்னாள், அம்மா, காகங்கள் குருவியின் கூட்டை தாக்க முயன்றன. ஆனால் மித்துவும் நானும் அதை காப்பாற்றினோம், உங்கள் கதையைப் போலவே. அம்மா பெருமையுடன் சிரித்தார். அவளது கண்களில் அன்பின் சூடு தெரிந்தது. அது அற்புதம் மீரா. பஞ்சதந்திர கதைகள் கேட்பதற்காக மட்டுமல்ல, அவை வாழ்வதற்காக. நீ அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டாய். மீரா, மித்து மற்றும் அம்மா மூவரும் மாமரத்தின் அடியில் அமர்ந்து லெமனேட் குடித்து தோட்டத்தின் அமைதியான ஒலிகளை கேட்டனர். குருவி தங்கள் கருணைக்காக ஆசீர்வதிப்பது போல மகிழ்ச்சியுடன் பாடியது. சூரியன் மெதுவாக மரங்களுக்கு கீழே மறைந்தது. வானத்தை ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் வர்ணம் பூசியது. காற்றில் ஈரமான மண் மற்றும் மல்லிகை வாசனை வீசியது. மேலும் மீரா தனது மர ஊஞ்சலில் மெதுவாக ஆடினாள். நடந்த அனைத்தையும் பற்றி யோசித்தாள். மித்து என்று அவள் மெதுவாக சொன்னாள், உனக்கு தெரியுமா மித்து, இன்று மிகச்சிறிய உயிரினம் கூட தைரியமாகவும் புத்திசாலியாகவும் இருக்க முடியும் என்று நான் கற்றுக்கொண்டேன். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீ பெரியவராக இருக்க வேண்டியதில்லை. மித்து தலையசைத்தது. மேலும் நாம் மற்றவர்களை கவனித்துக் கொள்ளும் போது தோட்டமும் நம்மை கவனித்துக் கொள்கிறது. வானம் முழுவதும் இருள் பரவிய போது மாமரம் சூரியனின் கடைசி ஒளியில் பிரகாசித்தது. மீரா தான் செய்ததில் பெருமைப்பட்டாள். அம்மா அவளுக்கு சொன்ன கதை அவளது சொந்த உலகில் உயிர் பெற்றிருந்தது. பயம் ஒருபோதும் பிரச்சினைகளை தீர்க்காது, அமைதியான சிந்தனைதான் தீர்க்கும் என்பதை கற்றுக்கொண்டாள். விஷயங்கள் பயமாக தோன்றினாலும் அவற்றை கையாள எப்போதும் ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்கிறது, குருவி செய்தது போல. மாலை தென்றலில் தோட்டம் மெதுவாக கிசுகிசுத்தது. அதன் ரகசியத்தை அவளுடன் பகிர்வது போல ஞானம் எப்போதும் பயத்தின் மீது வெற்றி பெறும். நீதி, ஞானமும் தைரியமும் யாராலும் வரலாம், அவர்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.